தமிழக அரசு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை விவசாய பணிகளுக்கு பயன்படுத்திடு. தமிழக அரசு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை விவசாய பணிகளுக்கு பயன்படுத்திடு. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பசுமை நோக்கு திட்டங்களை 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை விவசாய பணிகளுக்கு பயன்படுத்திடு. தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் விவசாயிகளுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு அப்படின்னா, விவசாயம் சார்ந்த தொழில்களும் விவசாயமும் தமிழ்நாட்டில் ஊக்குவிக்காமல் அழிந்து கொண்டிருக்கிறது. இது மக்களுக்கும் சரி, நாளைக்கு வரப்போற நமது சந்ததிகளுக்கும் அது பாதிப்பாக ஏற்படும். இந்த பாதிப்பை மனதில் வைத்துக் கொண்டு 100 நாள், குறிப்பா பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த 100 நாள் வேலையில ஒரு 250 ரூபா டு 300 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 28,000 டு 30,000 ரூபாய் வரும். அந்த தொகையை வைத்து அவர்களுக்கு 100 நாள் மட்டுமே வேலை கொடுத்து அதற்கு மேல அவங்களுக்கு வேலை இல்லாத மாதிரி ஒரு சூழல் நிலவுது. இந்த சூழல் அது காரணமாக விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு மக்கள் வர்றதற்கு தயங்குறாங்க. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நம் அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போ நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு இந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு கவர்மெண்ட் 100 நாளுக்கு மேல என்னென்ன யூஸ் பண்ணலாம்ன்றதுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா அதை ஒரு முறையாக பயன்படுத்தவில்லை. இப்போ ஒரு தனியார் நிறுவனமாகவோ இல்ல ஒரு தனியாருக்கோ ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலில் அவருக்கு ஒரு நாத்து நடுறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாம விவசாயம் சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறது. இதை பஞ்சாயத்தே எடுத்து நடத்தலாம். ஒரு பஞ்சாயத்தும் கவர்மெண்ட் மூலமா தான் இயங்குது. அப்படின்னும் போது ஒரு பஞ்சாயத்துக்கிட்ட இவங்க டைரக்டா பஞ்சாயத்திலே காசு கட்டிட்டு அங்க இருந்து டைரக்டாவே இவங்க எடுத்துக்கலாம். முறைப்படி அவர்களிடமே நேராக எடுக்கும்போது மக்களுக்கும் போய் தொகை சேரும், அவர்களுக்கும் வேலை வாய்ப்பு அதிகமாகும், விவசாயமும் வளரும். இதே மாதிரி பல்வேறு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதன் முதற்கட்டமாக நாங்கள் இந்த விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டத்தை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நடத்த இருக்கின்றோம். இந்த விழிப்புணர்வு மூலம் மாற்றம் ஏற்படும் என்று நம்புகிறோம். விவசாயம் சார்ந்த தொழில்தான், விவசாயத்தை எந்த நாடு பின்பற்றி நடக்கிறதோ அவர்கள்தான் நாளைக்கு உலக அளவிலே ஒரு நிராகரிக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பார்கள். இதை நாங்கள் எண்ணத்தில் கொண்டு தமிழகம் அதில் முதன்மையாக இருக்க வேண்டும். விவசாயம் சார்ந்த தொழில்கள் மீண்டும் புத்துணர்ச்சியோடு வளர வேண்டும். அதற்கு மக்கள் ஆர்வமாக வர வேண்டும். இந்த ஆர்வம் வர வேண்டும் என்றால் தமிழக அரசு இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இதற்கான திட்டங்களை, புது திட்டங்களை வகுத்து மக்கள் அதில் ஈடுபாடோடு செயல்படுவதற்கு அரசிடம் திட்டங்கள் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக மீண்டும் நாங்கள் எங்கள் கோரிக்கையை வைக்கின்றோம்.